நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட நார்சிஸ்ட் ஏன் சாவை பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டெத் அப்படின்னா நார்சிஸ்டிக் பீப்புள் எதை திங்க் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கக்கூடிய சூப்பரான வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 34 வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்ட் 33 வரைக்கும் இந்த ஃபுல் நார்சிஸ்டிக் சீரீஸில் இருக்கக்கூடிய வீடியோஸும் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட நார்சிஸ்ட் கூட எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், அதாவது அவங்க உங்கள் பார்ட்னராக இருந்தாலும், உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும், சிப்ளிங்ஸாக இருந்தாலும், குழந்தைங்களாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், நெய்பர்ஸாக இருந்தாலும், இல்லை ஆஃபீஸில் ஒரு கலீகாக இருந்தாலும், இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சாவை பற்றி, அதாவது டெத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? அந்த டிஸ்கஷன் பற்றி நீங்கள் பேசும்போது அதுக்கு பெரிய லெவலில் ஈடுபாடு கொடுக்காம அவங்க வந்து அந்த இடத்த விட்டு நழுவி ஓடுறதோ, இல்லைனா அதை பற்றி சொன்னாலே ஒரு சின்ன பயம் அவங்க கண்ணில் இருக்கிறத நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து நீங்கள் சாவை பற்றி அவங்களுக்கு ஏதாவது சாபம் மூட்டிங்கன்னா ரொம்ப 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 அக்ரெசிவாக ஆகிடுவாங்க. இதை என்னைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் 2 பேருக்கும், அதாவது நார்சிஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு நீ வந்து ஒழுங்காகவே சாக மாட்டே அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப 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 அவங்க அக்ரெசிவ் ஆவாங்க. இதை என்றைக்காவது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? இந்த சண்டை அப்போ சாவை பற்றி அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சாபம் விட்டிங்கன்னா அது ஈவன் உங்களை அட்டாக் பண்ணுற வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்து என்றைக்காவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? இல்லைனா நீங்கள் இதை பற்றி பேசினாலே அவங்க இந்த மாதிரி ஆகுறாங்க அப்படின்றத என்றைக்காவது நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. மேக்ஸிமம் நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து இதை பற்றி பேசும்போது இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங் வச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாக ஒரி ஆவாங்க. இதை பற்றி நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு அகைன் தெரியல. அவங்களுக்கு வயசாகுதுன்னு நீங்கள் சொன்னாலோ, இல்லை மற்றவங்க சொன்னாலோ, இல்லை உனக்கு ஏஜ் ஆகிடுச்சு அதனால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு இந்த ஏஜை பற்றி பேசினாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பயம் வர்றதை நீங்கள் அவங்க கண்ணில் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அவங்கள வந்து நீ எங்காவே இருக்க, நீ வந்து மார்க்கெண்டையன், நீ வந்து சாகவே மாட்ட, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுவாங்க. ஆனால் ஏஜ் ஆகிடுச்சு, இன்னும் எவ்வளோ நாள் அப்படின்லாம் தெரியல, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசிங்கனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் அழுக வரும், இல்லை சம்டைம் வந்து கோபம் வரும். இந்த மாதிரி ஏஜிங் பற்றி ரொம்ப ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த சாவு வந்து இப்படி தான் வரும் அப்படின்றத வச்சு டிஸ்கஸ் பண்ணாலோ, இல்லை ஆல்ரெடி இறந்தவங்கள பற்றி ஒரு விஷயம் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலோ அந்த இடத்துல மேக்ஸிமம் நார்சிஸ்ட் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனுக்கே போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இறந்தவங்கள வந்து பார்க்குறதோ, இல்லைனா உண்மையிலே இறந்தவங்க வீட்டில் போயிட்டு அவங்கள பார்க்குறதோ, இந்த மாதிரியான ஒரு சினரியோ பார்த்தாலே அவங்க பயப்படுவாங்க, இந்த சைடே வரமாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி ரொம்ப 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 ஒரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு சின்னதாக ஏதாவது உடம்பு சரியாமல் வந்தால் கூட ஏதோ பெருசாக தனக்கு ஆகிடும் போல் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி டக்கு டக்குன்னு போய் டாக்டர்கிட்ட பார்க்குறது, ரொம்ப ஏதாவது யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து உடனே அதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ப்ரிகாஷன் எடுக்கணும்னு ஒரு சின்னதாக வந்தாலே ரொம்ப அதிகமாக அட்டென்ஷன் கொடுக்குறத தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்ட் வந்து ஏன் எப்போவுமே ஒரு குட் சப்ளையோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப நாள் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான் அந்த குட் சப்ளையோடு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க, உங்களை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நோய் வரதோ இல்லை இறக்குறதோ இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸில் சஃபர் ஆகுறீங்கன்னா உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. எப்போவுமே அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பக்காவான ஒரு ப்ரைமரி சப்ளை கூட தான், எந்த ட்ரபிளும் இல்லாத ஒரு ப்ரைமரி சப்ளை கூட தான் இவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க வேணும். இவங்களை கண்டினியூஸாக பார்த்துக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி சப்ளை கூட இருக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதே வந்து இவங்க ஒரு இடத்துல வந்து நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல மேக்ஸிமம் நார்சிஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க, இல்லைனா கோஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போவுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி சப்ளை கூட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க தன்னை பார்த்துப்பாங்க, அதனால் தான் ரொம்ப வருஷம் வாழ்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ இந்த 5 காரணங்கள் வந்து நீங்கள் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் கிட்ட டெத் பற்றி பேசும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் அந்த இறக்குறத பற்றி பேசினா ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுறாங்க, அவங்க வந்து ஏஜிங்க்கு ஏன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, அந்த டெத்துக்கு பயப்படுறதுக்காக உண்மையான ரீசன் வந்து என்ன இருக்குது நார்சிஸ்டிக் பீப்புள் கிட்ட, ஏன் அவங்க இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டெத் பிரேக்ஸ் their own belief, என்டைட்டில்மெண்ட், செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், ஈகோ. நார்சிஸ்டிக் பீப்புள்னாலே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டியாசிட்டி,
என்டைட்டில்மெண்ட், செல்ஃப் சென்டர்ட், இந்த 3 இருக்கிறவங்க தான் நார்சிஸ்டிக் பீப்புள் அப்படின்றத நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து எப்போவுமே அவங்க வந்து ஒரு பிலீஃபில் இருப்பாங்க, தான் பெஸ்ட்டு, தனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்றது அதான் என்டைட்டில்மெண்ட். அதாவது ஒரு ப்ரைமரி சப்ளை பிடிச்சி அந்த சப்ளை வந்து தன்னை யூனிக்காக ட்ரீட் பண்ணணும், ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும், எந்த இடத்துலையுமே தன்னை வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக கொண்டு வரணும், தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும். அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் நான் தான் கிங்காக இருக்கணும், நான் தான் குயினாக இருக்கணும் அப்படின்ற ஒரு என்டைட்டில்மெண்ட் வந்து நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு இருக்கும். அதுதான் வந்து அவங்கள வந்து நார்சிஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். அவங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பெஷலான பர்சனில் இந்த உலகத்தில் ஸ்பெஷலான ஒரு பர்சன் எப்படி சாவாங்க அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். அதாவது எல்லா ஹியூமன் மாதிரியும் நானும் கிடையாது, நான் ஏதோ ஸ்பெஷல், நான் ஏதோ யூனிக், உலகத்தில் இருக்க எல்லாரும் என்னை அட்மையர் பண்ணணும், நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அவங்க வந்து இல்லை நீ வந்து நார்மலான எல்லாரும் சாகிற மாதிரி தான் நீனும் சாக போகிற அப்படின்னு சொன்னால் அவங்க இவ்வளோ நாள் பிலீவ் பண்ணிட்டு இருந்த அந்த என்டைட்டில்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிரும். ஸோ அவங்களுடைய நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியே கம்ப்ளீட்டாக உடையுது. இது அவங்களால எப்படி ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க பிலீவ் பண்ணிட்டு இருந்த அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியில் நான் தான் சூப்பர் இந்த உலகத்திலே, அதாவது ஒரு சப்ளையை வந்து வச்சுக்கிட்டு அந்த சப்ளை மூலமாக அந்த அப்ரூவல், அந்த வேலிடேஷன் எடுத்துப்பாங்க. பட் அவங்க பிலீவ் பண்ணியிருக்க அந்த சிஸ்டமை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உடச்சி இல்லை நீ நார்மலான பர்சன், நீனும் எல்லார் மாதிரியும் சாக தான் போகிற அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை அந்த சாவை நோக்கி அவங்க போகும்போதோ ஐயோ நம்ம நார்மலான பர்சன் தான் போல அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும்போது, அவங்க பிலீவ் பண்ண எல்லாமே உடையும் போது அவங்களும் உடைவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த சாவை பார்த்து பயப்படுறது, ஐயோ நம்மளும் நார்மல் பர்சன் தானே அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ண அது வச்சிரும். அதனால் அந்த என்டைட்டில்மெண்ட் அங்கே உடையும். அதனால தான் சாவை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, இறக்குற வீட்டுக்கு போக மாட்டாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் இறக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் கூட உட்காந்து பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க, அந்த சைடே அவங்க போக மாட்டாங்க அப்படின்றது தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு என்ன தோணுன்னா நம்ம எப்போவுமே உயிரோடு இருப்போம், ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சனில் அந்த ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கனால தான் எப்போவுமே வந்து யங்காகவே இருப்போம், தனக்கு எப்போவுமே வயசே ஆகாது, தான் வந்து எப்போவுமே இந்த வேர்ல்டை வந்து ரூல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் அவங்க வந்து ஒன்றுமே பண்ணாமல் ஒரு வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சிருந்தா கூட தான் ஏதோ இந்த வேர்ல்டை ரூல் பண்ணுற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரி சப்ளையை டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு தேவையான அட்டென்ஷன், வேலிடேஷன் வாங்கும்போது அதை வச்சு தான் ஏதோ இந்த உலகத்தையே ரூல் பண்ணுற மாதிரி, தான் ஏதோ வந்து சாகவே முடியாத ஒரு பர்சன் மாதிரி அவங்க இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இமேஜின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், அந்த தாட்டு, இது எல்லாத்தையுமே இந்த இறப்புன்றது பிரேக் பண்ணுறனால அதை வந்து இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த இறப்பை பற்றி நினச்சாலே இவங்களுக்கு பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகும், பயங்கரமாக ஒரு பயம் வரும். யாராவது இவங்களை வந்து இந்த மாதிரி சாப முட்டா, நீ வந்து நல்லாவே சாக மாட்ட, கேவலமாக சாவ அப்படின்லாம் இவங்களை யாரையாவது சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது. ஏன்னா இவங்க டெத்தை பார்த்து அவ்வளோ பயப்படுவாங்க அப்படின்றது தான். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்ட் வந்து எப்போவுமே தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸிஸ்டன்ஸை கடைசி வரைக்கும் தன்னால் கண்டுபிடிக்க முடியாதோ, அதுக்குள்ளார நமக்கு வயசாகிடுச்சோ, அதுக்குள்ளார நம்ம இறந்துருவோமோ அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் உரியாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு என்ன கிடைச்சாலுமே ஹாப்பியாக இருக்காது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஹோல் மாதிரி, நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது ஃபில்லே ஆகாது, அந்த ஹோல் வழியாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எப்போவுமே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சாலும் அதில் அவங்களுக்கு ஹாப்பினஸே கிடைக்காது. இன்னும் பெஸ்ட்டாக வேணும், என்ன பெஸ்ட்டாக வேணும், தனக்கு என்ன வேணுமே தெரியாது, தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க வயசாகும்போது அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஐயோ நம்ம இன்னும் அதிக நாள் வாழ மாட்டோமோ, இன்னும் நம்ம இன்கம்ப்ளீட்டான லைஃப்பை கம்ப்ளீட் பண்ண மாட்டோமோ, அந்த ஃபுல்ஃபில் ஆக மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தேடிட்டே இருப்பாங்க. நாலாவது வந்து அவங்க வந்து அவங்களுடைய லெகசி வந்து மறந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ பெரிய அச்சீவர், அவங்க இல்லைனா இந்த வேர்ல்டே வந்து இயங்காது, தான் செத்ததுக்கப்புறம் தன்னை எல்லாரும் மறந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நார்சிஸ்ட் வந்து நத்திங், கரெக்டாக தே ஆர் ஒர்த் ஃபார் நத்திங். தனியாக விட்டால் அவங்களுக்கு தனியாக கடையில் போய் சாக்லேட் வாங்க கூட தெரியாது, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நார்சிஸ்ட் எப்படி அவங்கள இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்களோ, தாய்தோ கிங், தாய்தோ குயின், தன்னால் தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக அவங்கள பற்றி யோசிச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரி சப்ளையை அவங்க டார்ச்சர் பண்ணி அது மூலமாக கிடைச்ச அந்த வேலிடேஷன், அந்த அப்ரூவல், அந்த கிராண்டியாசிட்டி. ஸோ அதனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா தனக்கப்புறம் இந்த லெகசிலாம் அழிஞ்சிருமோ அப்படி இப்படின்னு அவங்க இமேஜின் பண்ணுறதுனால அந்த சாவை பற்றியோ இல்லைனா வந்து அவங்களுக்கு வயசாகிறத பற்றியோ ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. கடைசி வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்ட் வந்து டெத் எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த உலகமே தனக்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது இப்போ அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாங்க, அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏதோ இந்த உலகமே சேர்ந்து தன்னை கொல்ல வர மாதிரி, இல்லைனா தான் கூட இருக்கிறவங்களே தன்னை கொல்ல வர மாதிரி
அப்படி இமேஜின் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஏஜ் ஆக ஆக அது ரொம்ப அதிகமாகிட்டே வரும். யாரை பார்த்தாலும் வந்து பயப்படுவாங்க. தன்னை ஏதோ வந்து எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டு இந்த உலகத்தை வந்து தன்னை விட்டு அனுப்புறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கிற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு எப்போவுமே இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை இந்த டெத் இதெல்லாம் நினச்சாலே ஒரு பயம் மறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிங், அவங்க ஒரு குயின், அவங்க ஒரு சரித்திரத்தை படித்து வச்சுட்டாங்க. அந்த சரித்திரத்தை படித்து வச்சனால இவங்க மேலே காண்டாகி இந்த உலகமே சேர்ந்து இவங்களை வந்து அழிக்க நினைக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க டெத்தை பற்றி யோசிக்கும் போது நினைப்பாங்க. எப்போவுமே செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் அந்த இடத்துல யாரையோ ஒருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கும் போது அது அவங்களுக்கு இன்னும் முறியாகும். ஸோ அவங்களுக்கு வயசாகிறதுனாலையோ இல்லைனா வந்து டெத்தை பற்றி நினச்சாலோ அவங்களுக்கு பயங்கரமான கார்டிசோல், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய கார்டிசால் ஹார்மோன்ஸ் வந்து பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். அதனால் வந்து அந்த டாபிக் பற்றி பேசவே மாட்டாங்க. ஏஜிங் ஆனான்னு யாராவது சொன்னால் அவங்கக்கிட்ட திரும்ப போகவே மாட்டாங்க. சப்போஸ் யாராவது வந்து உனக்கு வயசாகிடுச்சு நீ வந்து ரொம்ப அசிங்கமாயிட்டேன்னு சொன்னால் 10 தடவை கண்ணாடியில் போய் பார்ப்பாங்க. செல்ஃப் லவ் அப்படின்றது டெஃபினெட்லின்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது தன்னை எல்லாருமே அட்மையர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நார்சிஸ்டிக் பீப்புள். ஸோ அவங்க ஓல்ட் ஆகும்போது அவங்க வந்து டெத்தை நோக்கி போகும்போது இந்த உலகம் எல்லாம் தன்னை வெறுத்து ஒதுக்கிருச்சோ அப்படின்ற அந்த அவங்க இமேஜின் பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். ஸோ அதனால் அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஸோ எப்போவுமே நார்சிஸ்டிக் பீப்புள் ஏஜ் ஆகிறது, வயசாகிறது, டெத்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காத டாபிக். சப்போஸ் நீங்கள் அவங்கள வந்து கடுப்பேற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அவங்கள வெறுப்பேற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உனக்கு வயசாகிடுச்சு அதுக்கப்புறம் நீ வந்து சீக்கிரமாக செத்துருவ அப்படி இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் அடுத்த நாளே பாருங்கள் திடீர்னு போயிட்டு கடைக்கு போய் ஏதோ வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. திடீர்னு வந்து கூகுளில் போயிட்டு எப்படி எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாங்க. பயங்கரமாக உங்களுக்கு பயம் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அது ரிலேட்டடாக சாபம் முட்டா கூட பயங்கர அக்ரெசிவாக ஒரு டேண்ட்ரமே வெளியே வரும் அப்படின்றது தான் நீங்கள் நோட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து காரணம் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் ஏன் டெத்தை பார்த்து பயப்படுறாங்க, அவங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு நல்ல நாலேஜபிளான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னால உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் நெய்பரோ உங்கள் ரிலேட்டிவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க சஃபர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான நார்சிஸ்டிக் வீடியோ, அதாவது இந்த ஹோல் சீரீஸில் போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேருந்து அவங்க கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஓவரால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.